சிங்க பெண்களாக அரசியல் ஆளுமையில் இன்னைக்கும் பேர் வாங்கி நிற்கக்கூடிய பெண்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஆண்களுடைய அதிகாரமும் ஆதிக்கமும் நிறைஞ்ச அரசியலில் பல முட்டுக்கட்டைகள் வரும். அந்த முட்டுக்கட்டைகள் பலதையும் தெரிஞ்சுட்டு அரியணையில் அமர்ந்த அசாத்தியமான அரசியல் பெண் ஆளுமைகள் யார் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, மம்தா பானர்ஜி, மேற்கு வங்க முதல்வர். எளிமைக்கு மறுபெயர் இவங்க அப்படின்னு சொல்லலாம். மம்தா தீதி அப்படின்னாலே கதர் புடவை, காலில் ரப்பர் செருப்பு, இவ்வளவுதான் மம்தா. மிக எளிமையான குடும்ப பின்னணி கொண்டவர் தான் இவங்க. 15 வயசுலேயே காங்கிரஸ் கட்சியுடைய மாணவ அணியில உறுப்பினரானாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பல நிலைகளை தாண்டி ஒரு அதிகாரமிக்க தலைவராய் வளர்ந்தாங்க. இந்தியாவுடைய முதல் பெண் ரயில்வே அமைச்சர் இவங்க தான். பின்னால காங்கிரஸ் கட்சியின் மீது இவங்க கொண்ட அதிருப்தி காரணமாக திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற புதிய கட்சியை உறுதியோட தொடங்கினாங்க. ஆதரவாளர்கள் இந்த கட்சிக்கு பெருகினாங்க. மேற்கு வங்கத்தை அதிக ஆண்டுகள் ஆண்ட கம்யூனிஸ்ட் கட்சியை தனியொரு பெண்ணாய் தரையோட வீழ்த்தி முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தாங்க. மேற்கு வங்கம் போன்ற ஒரு மிகப்பெரிய மாநிலத்தை ஆளும் இவருடைய சிறப்புமிக்க ஆளுமையை பாராட்டி பில்கேட்ஸ் இவருக்கு கடிதம் எழுதினாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திருமணம் செய்து கொள்ளாமலேயே தனக்கென ஒரு குடும்பத்தை உருவாக்காமலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் மக்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு வராங்க. அது போக இவங்க எதுவுமே இவங்களுக்கு அப்படின்னு சேர்த்து வைக்கலையாம். இவங்களுக்கு என்னதான் வயசானாலும் கூட அரசியல் பணிகளில் இன்னமும் கூட மும்முரமாக ஈடுபட்டுட்டு வராங்களாம் தீதி. நம்பர் 2, ஸ்மிருதி இரானி, கல்வி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். இவங்கள ஸ்மிருதி அப்படின்னு சொன்னால் பலருக்கும் தெரியாது. ஹிந்தி சீரியல் பிரியர்களுக்கு இவங்க துளசி. ஆரம்பத்தில் தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் இவங்க. அதற்கப்புறமா பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து முழு நேர அரசியலில் இறங்கினாங்க. அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடைய ஸ்டார் வேட்பாளர் ராகுல் காந்தியை எதிர்த்து அமேதி தொகுதியில் களமிறங்கினாங்க. அதுக்கப்புறமா நூலிலையில தோல்வியை தழுவினாலும் கூட மாநிலங்களவை எம்பி அப்படிங்கிறதுனால மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரானாங்க. நம்பர் 3, வசுந்தரா ராஜே, ராஜஸ்தான் முதல்வர். குவாலியரின் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. ஆனால் ராஜவம்சத்து பெண் அனுபவிக்கக்கூடிய சௌரியங்களை விட்டு விலகி அரசியல் களத்துக்கு வந்தாங்க. சின்ன வயசுலேயே தந்தையை இழந்தவங்க இவங்க. பல போராட்டங்களை சந்திச்சு சட்டமன்ற உறுப்பினர், அது போக நாடாளுமன்ற உறுப்பினர்னு வளர்ந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பில் 2003 மற்றும் 2013 ஆண்டுகளில் தேர்தலில் போட்டியிட்டு ராஜஸ்தான் மாநிலத்துடைய முதல்வர் ஆனாங்க. அடிப்படை வசதிகளில் கூட பின்தங்கிய மாநிலத்தில் ஒரு பெண் முதல்வர் ஆவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அது 2வது முறையாக சாதிச்சு காட்டிய வசுந்தரா நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். நம்பர் 4, சோனியா காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர். இத்தாலி நாட்டு பெண் இவங்க. ராஜீவ்காந்திக்கு மனைவியாகி இந்தியா வந்தாங்க. வெளியுலகத்தோட தொடர்பே இல்லாமல் இருந்தவங்க தான் இவங்க. தன்னுடைய கணவரின் மரணத்துக்கு பின்னாடி கட்சி அரசியல்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்தாங்க. கட்சியுடைய அடிப்படை உறுப்பினரான 62 நாட்கள்லேயே கட்சியுடைய தலைவரானாங்க. அயல் நாட்டு பெண்ணாக இருந்தாலும் கூட இந்தியாவில் அரசியல் காய்களை துல்லியமாக நகர்த்தி ஆச்சரியப்பட வச்சாங்க அத்தனை பேரையும். பொது தேர்தலில் வென்று பிரதமராகும் செல்வாக்கு பெற்றாலும் கூட இந்தியாவில் பிறக்கலை அப்படிங்கிறதுனால எதிர்ப்பு கிளம்ப முடிவை மாற்றிக்கிட்டாங்க. ஆனாலும் கூட தொடர்ந்து இவங்க இந்தியாவில் பிறக்கலை அப்படிங்கிற வாக்கியங்களும் வார்த்தைகளும் இவங்களை துரத்திக்கிட்டே இருந்தாலும் கூட அனைத்தையும் கடந்து ஒரு தேசிய கட்சிக்கு தனித்தன்மையோட தலைமை தாங்கிட்டு வராங்க. நம்பர் 5, மாயாவதி, உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர். ஒடுக்கப்பட்டவங்க அப்படிங்கிற நம் நாடு ஒதுக்கி வைத்த ஒரு சமூகத்தில் பிறந்த பெண் புரட்சியாளர் தான் இவங்க. மாயாவதி இவங்களுடைய அனல் பறக்கும் பேச்சை கேட்டு இவங்கள பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில இணைச்சாங்க. அந்த கட்சியின் அப்போதைய தலைவர் கஞ்சி ராம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செயலை செஞ்சது. அவருடைய இறுதி சடங்குல ஒரு ஆண் செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளையுமே பாலியல் பாகுபாடுகளை உடைச்சு தானே செஞ்சாங்க மாயாவதி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் முதல்வரானாங்க. பல இடங்களில் ஜாதி வேறுபாட்டை ஒழிச்சாங்க. இருந்தாலும் வழக்கமாக அரசியலில் எதிர்கொள்ளும் விமர்சனங்களையும் தூற்றல்களையும் இவங்க மேலே அவங்க கொட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. அளவுக்கு அதிகமாகவே கொட்டினாங்கன்னு சொல்லலாம். ஆனாலும் தனி ஒரு பெண்ணாக, சிங்க பெண்ணாக அதை அத்தனையுமே உடைச்சிருந்தாங்க. பெண் அப்படிங்கிறதுனால பல இடங்களில் ஏளனத்துக்கு ஆளானாங்க. விமர்சனங்கள் என்பது பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடாது, செயல்பாடுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டினாங்க. நம்பர் 6, பிருந்தா காரத், கம்யூனிஸ்ட் கட்சி. இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்யூனிஸ்ட் வரலாற்றிலேயே அந்த கட்சி கண்ட முதல் பெண் புரட்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். பிருந்தா காரத் தொடக்க காலகட்டத்தில் ஏர் இந்தியா நிறுவனத்தில் பணிபுரிஞ்சவங்க தான் இவங்க. விமானத்தில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பெண்கள் புடவை அணிந்து தான் வேலை பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி பெண்கள் புடவை அணிந்து அங்கே வேலை பார்க்கறது அப்படிங்கிறது சிரமமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த சிரமத்தை தடுப்பதற்காக ஸ்கர்ட் அணிந்து பணிபுரிவதற்காக போராடி அனுமதி வாங்கினாங்க. அதற்கப்புறமா அரசியல் மீது ஆர்வம் கொண்டு கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் முறையாக அரசியல் பாடம் பயின்றாங்க இவங்க.
1980ஆம் ஆண்டு பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்ததுல இவங்களுடைய பங்கு பெரிது அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே பெண்கள் முன்னேற்றம் பாலின சமத்துவத்துக்கான போராட்டத்திலேயே இருப்பாங்களா இவங்க. மாநிலங்களவை எம்பியாக தேர்வான போது மத்திய குழுவுக்கு தேர்வு செய்யப்பட்டாங்களாம். ஆனா அந்த குழுவில் குறைந்தபட்சம் 5 பெண்கள் இருந்தால்தான் பாத்தீங்கன்னா அந்த அங்கீகாரத்தை ஏற்பேன்னு சொல்லிட்டு போராடி பெண்களை உள்ள கொண்டு வந்த துணிச்சல்கார பெண்மணி தான் இவங்க. நம்பர் 7 சுஷ்மா ஸ்வராஜ், வெளியுறவுத்துறை அமைச்சர். 25 வயசுலேயே சட்டமன்ற உறுப்பினரானவங்க தான் இவங்க. வழக்கறிஞர்னு சொல்லலாம். இந்தியாவுடைய 2வது பெண் வெளியுறவுத்துறை அமைச்சர். 7 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 1 முறை டெல்லி முதலமைச்சர்னு சொல்லிட்டு சுஷ்மாவுடைய தலையில அலங்கரித்த கிரீடங்கள் நிறையவே இருக்குங்க. மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருதை பெற்ற முதல் மற்றும் ஒரே பெண் உறுப்பினர். கடந்த நாடாளுமன்ற அவையில கூட எதிர்க்கட்சி தலைவராக வீற்றினவங்களும் இவங்க தான். இவங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திய பெல்லாரி தொகுதியில எதிர்த்து நின்னவங்க. எந்த தூண்டுகோலும் இல்லாம சுய முயற்சியில அரசியல தனக்கான நிரந்தரமான இடத்தை ஏற்படுத்திக்கிட்ட சீனியர் பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 8 ஷீலா தீட்சித், டெல்லி முன்னாள் முதல்வர். இவருடைய அரசியல் பிரவேசம் தற்செயலானது அப்படின்னு சொல்லலாம். மந்திரியாக இருந்த தன்னுடைய தந்தைக்கு பல வகையிலும் உதவியா இருந்தவங்க தான் ஷீலா. ஆனா ஆளுமை திறன்கள் கொண்ட பெண்மணி. இவங்களுடைய ஆளுமை திறன்களை கண்டு வியந்த அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி இவங்களை அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இளம் பெண்கள் குழுவுக்கு தலைமை தாங்கி டெல்லியில வேலைக்கு போகக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்புக்காக பல சட்டங்களை கொண்டு வர காரணமாக இருந்தவங்க இவங்க தான். ஐநா சபையில இந்திய பிரதிநிதியாக 5 ஆண்டுகள் பணியாற்றினாங்களாம். நம் தேசிய தலைநகரத்தை முதலமைச்சராக தொடர்ந்து 3 முறை ஆட்சி செஞ்சாங்க. 15 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா எந்த ராஜதந்திரத்தாலையும் கூட இவங்கள டெல்லி முதல்வர் நாற்காலியிலிருந்து இறக்கவே முடியல அப்படிங்கிறது தான் வரலாறே. நம்பர் 9 ஆனந்தி பென், குஜராத் முதல்வர். சிறந்த தடகள வீராங்கனை இவங்க. 1960ஆம் ஆண்டு கல்லூரியில சேர்ந்த போது அங்கு படித்த ஒரே மாணவி இவங்க தான். அதுக்கப்புறமா பள்ளி ஆசிரியையா ஆனாங்க. ஒரு முறை பள்ளி சுற்றுலா சென்றபோது சர்தார் சரோவர் அணையில 2 மாணவர்கள் தவறி விழுந்துட்டாங்க. உடனே அணையில குதிச்சு அவங்களுடைய உயிரை காப்பாத்தினாங்களா இவங்க. இந்த வீர செயலுக்காக குடியரசுத் தலைவர்கிட்ட விருது வாங்கினாங்க. அப்போதே அவருடைய அரசியல் பிரவேசம் தொடங்கிருச்சுன்னு சொல்லலாம். ஜனதா கட்சியில சேருமாறு அந்த கட்சி அழைக்க அதை ஏத்துக்கிட்டு களமிறங்கினாங்க. அதன் பிறகு சீனாவில் நடந்த சர்வதேச பெண்கள் கருத்தரங்குல இந்தியாவுடைய ஒரே பிரதிநிதியாக கலந்துக்கிட்டாங்க. தேசிய ஒருமைப்பாட்டுக்காக கட்சி களமிறங்கிய போது குஜராத்திலிருந்து ஒரே பெண் தலைவராக வழி நடத்தினாங்க இவங்க. அதற்கப்புறமா அடிப்படை தொண்டர்ல இருந்து படிப்படியாக முன்னேறி முதல்வர் பதவியை அடைஞ்சது அப்படிங்கிறது எப்பேற்பட்ட வரலாறா இருக்கும்னு நீங்களே கணிச்சுக்கோங்களேன். நம்பர் 10 ஜெயலலிதா, தமிழக முதல்வர். அம்மா அப்படின்னு சொன்னாதான் அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஜெயிச்சு முதலமைச்சர் பதவியில வீற்றிருந்தவங்க தான் ஜெயலலிதா. அஇஅதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர். 16 வயசுல கல்லூரியில படிக்க சீட் கிடைச்ச போது குடும்ப சூழல் காரணமாக சினிமாவுக்கு நடிக்க வந்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா எம்ஜிஆரால அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டாங்க. சந்தித்த அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமில்ல இவங்க. வேறொரு பெண்ணா இருந்திருந்தா அட போங்கப்பா அரசியல வேணாம் எனக்கு அப்படின்னு ஓடி இருப்பாங்க. ஆனா திருமணமே செஞ்சுக்காம எத்தனை ஆண்கள் வந்தாலும் சரி, எத்தனை தடைகள் ஆனாலும் சரி, என்னை எத்தனை பேர் எதிர்த்தாலும் சரி, நான் இங்க தாண்டா நிப்பேன் அப்படின்னு நின்ன சிங்க பெண் இவங்க. வாழ்க்கைய மொத்தமா பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சு அதுலயே மூழ்கி முத்தெடுத்தவங்க. மொத்த தடைகளையும் கடந்து தெரிஞ்சுட்டு பல அரசியல் ராஜதந்திரிகளுக்கு மத்தியில தமிழக அரசியல்ல தனி ஒருத்தியாக விஸ்வரூபம் எடுத்தவங்க தான் இவங்க. தன்னுடைய சாதனைகள் இதுவே போது என் பேர் சொல்லணும்னு நினைச்சாங்களோ என்னமோ மண்ணுலக விட்டு விண்ணுலக போயிட்டாங்க. ஆனாலும் கூட பாருங்க, ஜெயலலிதா என்னும் நான் அப்படிங்கிற அந்த பாக்கியத்தை அவங்களுடைய குரல்ல கேட்டா இன்னைக்கும் எல்லாருக்குமே புல்லரிக்கும். ஓகே மக்களே, இந்த டாப் 10 சிங்க பெண்களை பத்தி பார்த்தோம் இல்லையா? இத்தனை அரசியல் ஆளுமைகள்லயே உங்களுக்கு இந்த பெண்மணியை தான் பிடிச்சது அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ உங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய ஆரம் யாதனில் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.